உளுந்தங்களி செய்கிறதுக்கு உளுந்த வறுத்து அதோட பச்சரிசி ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சுக்கணும். அந்த மாவை நல்லா தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். உளுந்தங்களி கிண்டுறதுக்கு வெல்லம் சேர்க்க போகிறோம். வெல்லம் தேவையான வெல்லத்தை வந்து தட்டி வச்சுக்கலாம். இப்போ ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம கரைச்சி வச்ச அந்த மாவை அதோடு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நல்லா வந்து கலந்து விட்டு கட்டி இல்லாமல் நல்லா வந்து அடித்து வச்சுக்கணும். ஃபுல்லாக வந்து அடித்து வச்சதுக்கப்புறமா கொஞ்சம் கெட்டி சேர்ந்து வரும். அதுக்கப்புறமா தேவையான அளவு இனிப்பு வந்து சேர்த்து நல்லா எல்லா இடத்துலயும் படுறபடி நல்லா அந்த கரண்டிய வச்சே நல்லா தட்டி எடுத்துட்டோம்னா, அந்த இனிப்பு எல்லா இடத்துலயும் படும்படி வெல்லமும் அங்க இங்கேயும் வந்து கட்டிக்கு சேராம ஒரே மாதிரி வந்து இனிப்பு எல்லா இடத்துலயும் வந்து ஸ்ப்ரெட் ஆகும். இந்த மாதிரி நல்லா வந்து தட்டி எடுத்து இனிப்பு பத்தலனா நம்ம திரும்பவும் வந்து வெல்லம் சேர்த்து நல்லா அடிச்சு அடிச்சு அத கிளறி எடுத்துக்கலாம். அதோட கலர்லயே தெரியும் இனிப்பு வந்து எந்த அளவுக்கு வந்து கரெக்ட்டா இருக்குதுன்னு சொல்லி. அவ்வளவுதான் உளுந்தங்களி ரெடி ஆயிருச்சு. இதோட கொஞ்சமா நல்லெண்ணெய் ஊத்தி சாப்பிட்டாலும் ரொம்பவே டேஸ்ட்டா இருக்கும்.